மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு வருகை புரிந்த புரட்சி தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. உடுமலைப்பேட்டையில் குழும்பி இருக்கின்ற மக்கள் கூட்டம் மூலமாக நம்மை எதிர்க்கின்ற எதிர்க்கட்சிகள் முகவரி தெரியாமல் போகின்ற அளவிற்கு கூட்டம் உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. உடுமலைப்பேட்டை ஒரு குலுக்கிட்டீங்க. உடுமலைப்பேட்டையை இங்கே குழுமிக்கின்ற மக்கள் மூலமாக நாம எதிர்க்கின்ற எதிர்கட்சிகள் விலாசம் தெரியாம போகின்ற அளவிற்கு கூட்டம். திரு ஸ்டாலின் அவர்களே, 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி உறுதி உறுதி. திமுக ஆட்சியில் அம்மா மினி கிளினிக் திட்டம் ரத்து, ஏழைகளுக்கு செய்கின்ற துரோகம், ஏழைகளை பகைத்துக் கொள்ளும் அரசாங்கம் அடியோடு அகற்றப்படும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டா அதிமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஏழைகளுக்கு செய்கின்ற துரோகம், ஏழைகளுக்கு செய்கின்ற எந்த ஒரு அரசாங்கமும் ஏழைகளை பகைச்சால் அந்த அரசாங்கம் அடியோடு அகற்றப்படும். அந்த வகையில நீங்க அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணிருக்கிறீங்க. மீண்டும் அதிமுக 8 கோடி மக்களை சுரண்டிக் கொண்டிருக்கும் கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 8 கோடி மக்களை சுரண்டிக் கொண்டிருக்கின்றது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். இந்தியாவில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட 2G அலைக்கற்றை மூலம் ஊழல் செய்த கட்சிதான் திமுக. திமுக செய்த ஊழலால் தமிழகத்திற்கு பெரும் தலைகுனிவு ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,74,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். கண்ணுக்கு தெரியாத காற்றலையில் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு மத்தியில் அவர்கள் மந்திரியா இருக்கின்ற காலத்தில் இந்த இலாக்கா வைத்தவர்கள் ஊழல் செய்து நம்முடைய தமிழகத்தையே தலையை குனிந்த வைத்துட்டாங்க. இந்தியாவில் எங்க பார்த்தாலும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஊழல் என்று இந்த நாடே சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. வீரியமான கொரோனா வைரஸ் பரவலிலும் மக்களை காப்பாற்றியது அதிமுக அரசு. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக எனவும் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். அந்த அளவுக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவல் வீரியமானது. அந்த கொரோனா வைரஸ் பரவலை உரிய நேரத்தில் தடுத்து நிறுத்தி விலை மதிக்க முடியாத தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசு. இப்படி ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்திற்காக கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு பல்லாயிரக்கணக்கானோர் ஆரவார வரவேற்பு.
ஆயிரக்கணக்கான பெண்கள், இளைஞர்கள் மலர் தூவி வரவேற்றும் சாலை முழுவதும் திரண்டிருந்த பொதுமக்களும் கழகத்தினரும் முழக்கங்களை எழுப்பியும் உற்சாக வரவேற்பு. அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு வண்டல் மண் இலவசமாக வழங்கப்பட்ட நிலையில் விடியா திமுக ஆட்சியில் ஒரு லோடு மண்ணுக்கு 1000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஆனைமலை எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் கடும் குற்றச்சாட்டு. குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டன. அதில் அள்ளப்படுகின்ற மண் விலையில்லாம விவசாயியுடைய நிலத்திற்கு வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. இப்போ ஒரு லோடு மண்ணாவது எடுக்க முடியுமா? அப்படியே கேட்டா ஒரு லோடு 1000 ரூபாய் கொடுத்தா தான் இன்றைக்கு நம்முடைய விவசாய நிலத்திற்கு அந்த வண்டல் மண் கிடைக்கும். மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக இந்த குடிமராமத்து திட்டம் தொடரும். அதிமுகவை பற்றி திமுக அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறது. கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அதோட அதிமுக 4 போயிட்டது, 3 போயிட்டது, எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை காண்பிப்பு. இப்படி சொல்லிதான் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் நீங்க வச்சிருக்கிற நிறுவனத்தின் மூலமாக அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வரீங்க. இங்க இருக்கின்ற மக்கள், இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆனமலையில திரண்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு வருகின்ற கூட்டம். அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட தாலிக்கு தங்கம், லேப்டாப் திட்டங்களை விடியா திமுக அரசு நிறுத்திவிட்டதாக கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 2026 அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தாலிக்கு தங்கம், லேப்டாப் திட்டங்கள் மீண்டும் கொண்டுவரப்படும் என ஆனைமலை எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் உறுதி. அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் தொடரும், நடைமுறைப்படுத்துவோம். அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களை திறமையானவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் லேப்டாப் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்தாங்க. திமுக ஆட்சியில் அதை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன் இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ மாணவிக்கு லேப்டாப் திட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தும். 2021 தேர்தலில் 525 வாக்குறுதிகளை வெளியிட்டு கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் திமுக அரசு. ஆனைமலை எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்தல் நேரத்தில் சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியின் போது சுமார் 5 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வெற்றிகரமாக வழங்கப்பட்டது. எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். முதியோர்களுக்கு யார் தகுதியானவர்களோ அத்தனை பேருக்கும் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். 500 1000 உயர்த்தி கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போது ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தமிழக மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை கூட முறையாக வழங்காமல் முறைகேடு செய்தது விடியா திமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் தீபாவளி தோறும் பெண்களுக்கு விலையில்லா சேலை வழங்கப்படும் என உறுதி. திமுக ஆட்சிக்கு பிறகு பல இடத்துல சேலை கொடுத்தாங்க, வேஷ்டி கொடுக்கல. சில இடத்துல வேஷ்டி கொடுத்தாங்க, சேலை கொடுக்கல. சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி
முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய தைப்பொங்கல் என்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வரப்பட்ட அந்த வேஷ்டி சேலை திட்டம் தரமான வேஷ்டி சேலையாக ஒவ்வொரு தைப்பொங்கலும் கொடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி அன்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை கொடுக்கப்படும் பெண்களுக்கு. கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் என்பதுதான் திமுகவினரின் தாரக மந்திரம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். எந்தெந்த துறையில் எவ்வளவு ஊழல் செய்தால் மேலிடத்திற்கு செல்லும் என திட்டம் போட்டு ஊழல் செய்கிறது திமுக அரசு எனவும் புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு லஞ்ச லாவண்யம் ஊழல் இல்லாத துறையே இல்ல. எல்லா துறையிலும் ஊழல். கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் திமுகவுடைய தாரக மந்திரம். இன்றைக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தல. ஆனா எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் செய்தா மேலிடத்துக்கு போகும் என்று திட்டத்தை வகுத்து கொள்ளையடிக்கின்ற ஆட்சி விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு 50 ஆண்டுகளில் அமல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்களை 5 ஆண்டுகளில் நிறைவேற்றியவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆனைமலை எழுச்சி பயணத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பெருமிதம். புரட்சி தமிழர் நம்முடைய கோவை மாவட்டத்துக்கும் வால்பாறை தொகுதிக்கும் 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகள் அள்ளித்தந்த ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்த எதிர்க்கட்சியினுடைய தலைவர் 2026 புனித செயின்சாட் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமையான எடப்பாடியார் அவர்கள் அதிமுக ஆட்சியில் ஆனைமலையை தனி தாலுகாவாக அறிவித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி 2026 மீண்டும் முதலமைச்சர் ஆனவுடன் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவார். கடந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஆனைமலைக்கு எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என அதிமுக தலைமை கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பேச்சு. இந்த வால்பாறை தொகுதிக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தார். உங்களுக்கு தெரியும். கடைசி அவரே சொன்னார், இங்கதான் கடைசியா நான் முதலமைச்சராக தேர்தலுக்கு முன்னால் இங்க ஆனமலை தனித்தாளுக்கா நான் தான் கையெழுத்து போட்டு கொடுத்து சொன்னார் வரும்போது. இந்த தொகுதிக்கு அதிகமான திட்டங்கள் தந்த முதலமைச்சராக இருந்தவர் 2026 மீண்டும் முதலமைச்சராகி அதிகமான திட்டங்கள் 4 வருஷமா திமுக செய்யல. மீண்டும் அண்ணன் முதலமைச்சராகி அத்தனை திட்டங்களும் தருவார் என்று கோவை மாவட்டம் ஜமீன் ஊத்துக்குளியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. ஆயிரக்கணக்கான மக்கள் பொதுச் செயலாளரை வரவேற்று தமிழகத்தில் மீண்டும் கழக ஆட்சி அமைய வாழ்த்து தெரிவித்தனர். அதிமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் தகுதி வாய்ந்த நபர்களுக்கு 90% மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் ஜமீன் ஊத்துக்குளி பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது வீட்டுமனை பட்டா இல்லாம வீட்டுமனை பட்டா கொடுத்தோம். அதேபோல முதியோர் உதவித்தொகை 500 1000 ரூபாயா கொடுத்தோம். முதியோர் உதவித்தொகை சட்டப்பேரவை 110 விதியின் ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த முதியோர்களுக்கு சுமார் 90% மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் தொகை அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து நல்ல கல்வி கொடுத்தோம், நல்ல சுகாதாரத்தை கொடுத்தோம், நல்ல சாலை வசதியை கொடுத்தோம், நல்ல குடி வசதி கொடுத்தோம், தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்தோம், விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி
தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்தது அதிமுக அரசு. கொப்பரை தேங்காய் விலை வீழ்ச்சி அடைந்த போது அதனை உயர்த்த நடவடிக்கை எடுத்தது அதிமுக அரசு என எழுச்சி பயணத்தின் போது புரட்சித் தமிழர் பெருமிதம். விவசாயிகளுக்கு அவருடைய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பெற்ற கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிற 2 முறை. விவசாயிகளுக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இந்த உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நான் அறிவிச்சேன். தேர்தல் நேரத்தில் விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தினோம். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தென்னை விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். கொப்பரை தேங்காயினுடைய விலை வீழ்ச்சியா இருக்கும்போது அதை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பல்லாயிரக்கணக்கானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. பெண்கள், இளைஞர்கள் கழக கொடியசைத்தும் ஆயிரக்கணக்கான கழக தொண்டர்கள் உற்சாக முழக்கமிட்டும் ஆரவார வரவேற்பு. திமுகவின் அதிகாரத்தை பறிக்க 7 மாதங்கள் தான் இருக்கிறது. ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சர்வாதிகாரிகள் போன்று பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்னும் 7 மாசம் இருக்குது. மக்கள் உடைய அதிகாரத்தை பறிக்க, அதுக்குள்ள இந்த ஆட்டம் போட வேண்டாங்க. ஆக மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவள் நினைத்தால்தான் ஒரு ஆட்சிக்கு வர முடியும், ஒரு ஆட்சியை இறக்க முடியும். உண்மைதானே? உங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எண்ணுகின்றார்கள் சர்வாதிகாரத்தை போல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ தனக்கென்று ஒரு தனி செல்வாக்கு இருப்பதை போலவும் மக்களை பற்றி கவலை இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. ஏழைகளுக்கு அதிமுக ஆட்சியில் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ வாங்குவதற்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் வாக்குறுதி. அதேபோல ஏழைகள், இங்க இருக்கின்ற நகரத்தில் இருந்த ஏழைகள், கிராமத்தில் இருக்கின்ற ஏழைகள், வீட்டுமனை இருந்தால் வீட்டுமனை இல்லாதவர்கள், கூரை வீட்டில் இருக்கின்றவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை தொழிலாளிகள், இவர்களை கண்டறிந்து அவளுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செய்திருக்கிற அந்த சங்கத்தில் பதிவு செய்கின்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த ஆட்டோ ஓட்டி தான் அவர் பிழைப்பு நடத்துகிறார்கள். அவளுக்கு ஆட்டோ விலை உயர்ந்து விட்டது. அதனால் இந்த ஆட்டோ வாங்கிட்ட பொழுது எங்களுக்கு மானியம் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் ஓட்டுநர் இருக்கின்றவர்களுக்கு புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். ஒரு ஆட்டோவுக்கு 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். நான் பேசுவதை தடை செய்யவே எழுச்சி பயண கூட்டத்தில் ஆம்புலன்ஸை விட்டு திமுக நாடகத்தை அரங்கேற்றுவதாக புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. நல்லது செய்தால் பதவி நிரந்தரமாக இருக்கும், கெடுதல் செய்து அதிமுகவை பணிய வைக்க நினைத்தால் ஒருபோதும் நடக்காது என உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. 15,000 பேர் நிறைஞ்சிருக்கிற கூட்டத்தில் வேண்டுமென்ற திட்டமிட்ட அந்த கூட்டத்தை இடையூறு செய்வதற்காக, அந்த மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக இப்போ திமுக செய்கின்ற ஒரு தந்திரம். நீங்க தில்லு திராணி இருந்தா நேரடியா எதிர்க்க வேணும், இப்படி குறுக்கு வழியை கையாளக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த ஆம்புலன்ஸ் வருவதற்கு வேறு 2 வழி இருக்குது. அந்த பகுதியிலேயே 2 வழி அருகாமையிலே இருக்குது. அதை விட்டுட்டு இதுக்குள்ள வந்து இன்னைக்கு கூட்டத்துக்குள்ள வந்து கூட்டத்தை சிதறடித்து தேவையில்லாத கவனத்தை ஆம்புலன்ஸ் மேல செலுத்தி பேசுவதை தடை செய்வதற்கு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. ஆக இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது, இதை பொறுக்க முடியல. எரிச்சல்
திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பதவி நிரந்தரம் அல்ல, நல்லது செஞ்சா பதவி நிரந்தரமா இருக்கும். இப்படி கெடுதல் புத்தி கெடுதல் செஞ்சு இன்றைக்கு அதிமுகவை பணி வைக்கலாம், ஒருபோதும் நடக்காது. முதலீட்டை ஈர்ப்பதற்காக ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு செல்லவில்லை, முதலீடு செய்வதற்காகத்தான் சென்றார் என்பதுதான் உண்மை. எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட திமுக அரசு தயங்குவது ஏன் என்று கழக பொதுச் செயலாளர் கேள்வி. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறார். எதற்காக? தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கிறார். அதான உண்மை. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் 5 முறை வெளிநாடு சென்றுட்டு வந்திருக்கிறார். இந்த 5 முறை வெளிநாடு சென்ற அந்த வெளிநாட்டு பயணத்தில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்குது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது, எத்தனை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன கேட்டா ஒண்ணும் கிடையாது. திமுக ஆட்சி முழுவதும் விளம்பரமாகத்தான் இருக்கிறது. விளம்பரத்திற்காக மட்டுமே பல நூறு கோடி ரூபாயை திமுக செலவழித்துள்ளது. எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த ஆட்சியில முழுக்க விளம்பரம் தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அந்த விளம்பர செலவு மட்டும் நூற்றுக்கணக்கான கோடி. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில நாங்கள் சொல்லுவது நடக்கும், திமுக ஆட்சியில சொல்லுவது அத்தனையும் நேர்மாறாக பொய்யான செய்திதான் வரும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். எஃப்டிஐ புள்ளி விவரப்படி 2022 முதல் 2025 மார்ச் மாதம் வரை முதல் 3 ஆண்டுகளில் 68,507 கோடி ரூபாய் மட்டுமே மூலதனமாக பெற்று அந்நிய முதலீட்டில் தமிழகம் 5வது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. 32.81 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியதாக ஒரு பொய்யான செய்தியை கூறிய பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஜெர்மனி, லண்டனுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முன்பு கூறிய விவரங்களை அறிக்கையாக வெளியிட எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியதை அறிக்கையில் சுட்டிக்காட்டிய முன்னாள் அமைச்சர் MC சம்பத். மக்களின் வரிப்பணத்தில் 5 முறை வெளிநாட்டு பயணங்களை குடும்ப சகிதமாக மேற்கொண்டுள்ளீர்கள். இதனால் தமிழ்நாட்டிற்கு என்ன பயன்? அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலீடுகளாக மாறின? எவ்வளவு தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றனர் என்று புரட்சித் தமிழர் கேள்வியை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அறிக்கை. விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் வாரிசு அரசியல் மந்திரி ராஜாவுக்கும் கேள்வி. 2021 முதல் இன்று வரை வெளிநாட்டு பயணங்கள் மூலம் ஈர்த்த முதலீடுகள் பற்றி விரிவான அறிக்கை வெளியிடுங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் பேசி வருவதை சுட்டிக்காட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அறிக்கை.